மீட்டர் டூ வீலர் பார்க்கிங் நடந்துட்டு இருக்குது. அதுக்கப்புறம் இந்த ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பார்க் எடுத்து அங்கே போகிறோம், அவ்வளோதான். இந்த இடத்துல இருக்கு, இந்த இடத்துல போகுது. இங்கே போயிட்டு இங்கே ஃபோர் வீலர் இருக்குது. இது என்ட்ரன்ஸ். இந்த ஷோவில் நம்ம உள்ள பெக்கிறது சொல்லணும். ஜனங்க நம்ம பெயிண்ட் அடிக்கிறது, ஜனங்க ஏமாறுறது, ஜன மக்களுக்கு பெக்கிறது தெரியணும். இப்போ இருக்கிற இந்த போட்டிங் பிளாட்ஃபார்ம் சேலம், இது பெங்களூர். அது இந்த சைடு வச்சுட்டிங்கன்னா இது அப்படியே பிளாட்ஃபார்ம் போய் போயிட்டீங்கன்னா இந்த சைடு லிஃப்ட்டு ப்ளஸ் எஸ்கலேட், சிங்கிள் எஸ்கலேட். இந்த சைடு அந்த பக்கம் போடுவாங்க. 1 to 2. சரி, அப்புறமா வந்து ரைஸ் ஒன்று டெய்லி ஒன்று டெய்லி ஆல்ரெடி இல்லை வண்டிக்கு எத்தனை நிற்குதுன்னு கேட்குறாரு பிளாட்ஃபார்மில். இல்லை அதுக்காக அது ஒன்று மட்டும் யூஸ் பண்ணாங்க. பட் ரெண்டுலேயுமே அங்கே நமக்கு வந்து அவங்க போகிறது வந்து ரோடு 5 லாஸ்ட்டு. சரி, அதில் போயிட்டு இருக்காங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவங்களுக்கு இடம் இருக்கு, போகிறாங்க. எமர்ஜென்சி போயிட்டு இருக்கு. போகிறது நீ வந்து ஆல்மோஸ்ட் மே எண்டு, ஜூன், ஜூலை எண்டு நம்ம என்ன சொல்லுங்க. பட் மொத்தம் ப்ராஜெக்ட்டுமே பிஃபோர் நவம்பர் கம்ப்ளீட் என்ட்ரன்ஸும் முடிக்கணும். இது மாட்டுக்கு சார் லேடிஸ் சரி, இல்லை சார் நான் சொல்றது பண்ணுறது கம்பெனி போகிற லேடிஸ் கூட இது இப்போ ஜமானத் பண்ணிருப்பாங்க. அதெல்லாம் பண்ணிருக்கேன். நீங்கள் பார்த்து இன்வெஸ்ட் பண்ண சொல்லுது. அதில் ப்ரொபோசல் இல்லை. இனிமேல் ஃபர்ஸ்ட் இதாக பார்க்கணும். முதல்ல ஆமாம் இல்லை, இது ரொம்ப कोई प्रॉब्लम नहीं. इमीडिएट करना तो टैलेंट बनना है. वो लेडीज टैलेंट को हेल्प करेंगे. वैसे कहीं नहीं है जो हमको जब देखो टेक मशीन न्यूज टेक मशीन है. ஏற்கனவே இந்த ஸ்டேஷன் பற்றி நம்ம காங்கிரஸ் பேருக்கு சேர்ந்த நண்பர்கள் சில குறைகள் இருக்குது அப்படின்ட்டு என்னோட கவனத்துக்கு கொண்டு வந்தாங்க. அது நடைபெறல. இன்றைக்கி வந்து பார்க்கும்போது உண்மையிலேயே நம்ம பேருக்கு சேர்ந்த நண்பர்கள் சொன்னது உண்மையாக தெரிஞ்சுது. கிட்டத்தட்ட நான் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கும்போது கொண்டு வந்த அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ், அப்போ நாங்கள் ஆரம்பித்த அந்த கம்ப்யூட்டர் டிக்கெட்டிங் சென்டர் முதல் கொண்டு கிட்டத்தட்ட 20 வருஷம் முன்னால் கட்டின டாய்லெட் ஃபெசிலிட்டி இன்னும் ரொம்ப மோசமாக இருக்குது. அது நாங்கள் இங்கே பார்க்கும்போது அதிகாரியோட பேசியிருக்கிறோம். அதிகாரிகள் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு எங்கள் சதரன் வெஸ்டர்னோட கமிட்டி மெம்பர் அவர்கிட்ட சொல்லி அந்த அதிகாரிகள்கிட்ட தொடர்பு கொண்டு உடனடியாக கடுப்பறையை, தட் இஸ் டாய்லெட்ஸ் பண்ணுன்ட்டு அவங்களுக்கு சொல்லியிருக்கிறோம். அவங்க பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. 2 மாதத்துக்குள்ளே மீண்டும் இந்த பிரச்சனைகள்லாம் செட்டரேட் பண்ணுற மாதிரி இதுக்கு நடவடிக்கை எடுக்கிறோம். நிச்சயமாக இது இங்கே மட்டுமில்லை, சென்னையிலையும் மற்றும் குல்பர்காலும் இருக்கிற, ஏன்னா நம்ம ஹோசூர் பொறுத்தவரை 2 ஜிஎம்கள் நம்மளுக்கு. ஒரு பக்கம் சேலம் கூட்டம், இன்னொன்று வந்து ஹுப்ளி. 2 ஜிஎம்கள் இருக்கிறதுனால சில சிக்கல்கள் இருக்குது. 2 பேர்கிட்டையும் பேசியிருக்கிறோம். நிச்சயமாக 2 மாதத்துக்குள்ளே
இந்த பார்க்கிங் பிரச்சனை ஆகட்டும், இந்த டாய்லெட் ப்ராப்ளம் ஆகட்டும், புதிதாக எக்ஸிலேட்டர்ஸ், இந்த ஃப்ளைஓவர் பிரிட்ஜ், ஃபுட்ஓவர் பிரிட்ஜ் கண்டிப்பாக முடிச்சு சொல்லிட்டு அவங்கள்ட்ட கேட்டுக்கொள்ளிக்கிறோம். அவங்க கேட்டுருக்காங்க, சொல்லியிருக்கோம். அவங்க பண்ணுறான்ட்டு எங்களுக்கு உத்தரவாதம் கொடுத்துருப்பாங்க. நிச்சயமாக காங்கிரஸ் பேரியை சேர்ந்த நண்பர்கள் அடிக்கடி வந்து இது பார்வையிட்டு இது எந்த நிலையில் இருக்குன்ட்டு எங்கள் மெம்பருக்கும் சரி எங்களுக்கும் சரி கவனத்துக்கு கொண்டு வருவாங்க. நிச்சயமாக 2 மாதத்துக்குள்ளே முடிக்கணுன்ட்டு சொல்லிக்கிறோம். அவங்க முடிக்கிறான்னு அவங்களும் சொல்லியிருக்காங்க. எங்களுக்கு அந்த நம்பிக்கை இருக்கிறது. அப்படி இல்லைன்றால் மீண்டும் அவங்க மேலே கொஞ்சம் ப்ரெஷர் கொடுத்து முடிஞ்ச அளவுக்கு இந்த பணிகள் பூராமே கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு நாங்கள் முயற்சி பண்ணுறோம். நன்றி.